This is illa. Any non-cognizable offences-க்கு magistrate permission இல்லாம, concerned magistrate permission இல்லாம போலீஸ் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. பொதுவா செக்ஷன் 174 BNSS பழசு பாத்தீங்கன்னா 155 CRPC படி பாத்தீங்கன்னா போலீஸுக்கு நான் காக்னிசபிள் அஃபென்சஸ் ரிசீவ் பண்ணாங்கன்னா ஒரு இன்ஃபர்மெண்ட் ஒரு கம்ப்ளைண்ட் வந்தா எஃப்ஐஆர் போடுறதுக்கு எந்த தடையும் கிடையாது. அவங்க தாராளமா எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஆனா அந்த இன்ஃபர்மெண்ட்டை பர்மிஷன் இன்வெஸ்டிகேஷனுக்கு பண்ணணும்னா மட்டும் அந்த இன்ஃபர்மெண்ட்டை பக்கத்துல இருக்க கன்சர்ன் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பி வச்சு வாங்குவாங்க, பர்மிஷன் வாங்குவாங்க இன்வெஸ்டிகேஷன். எதனாலன்னா ஒருவேளை மேஜிஸ்ட்ரேட்ஸ் இல்ல இதை நானே நடத்திக்கிறேன், இது நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு கூட சொல்லி இன்வெஸ்டிகேஷனை டினை பண்ணலாம். அதுக்காக கூட அதை அனுப்பி வைக்கலாம். நான் காக்னிசபிள் அஃபென்சஸ் அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் வச்சிருந்தாங்க. இதை வேற ஆங்கிள் பார்த்தோம்னா மேஜிஸ்ட்ரேட்ஸ் கட்டாயம் பர்மிஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நான் காக்னிசபிள் அஃபென்சஸ்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால இந்த ப்ரொசீஜரை அவங்க தெளிவா வச்சிருந்தாங்க. அவங்களோட பர்மிஷன் இல்லாம இவங்க இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்க மாட்டாங்க. பட் ரீசெண்டா வந்த ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட், அதாவது உமாசங்கர் யாதவ் அண்ட் அனதர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி, இது என்ன பண்ணிடுச்சுன்னா ஈவன் 175 வந்ததுக்கு அப்புறமும் கூட இந்த லாவே தலைகீழ மாத்திருச்சு. எப்படின்னா இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷனுக்கு தான் மேஜிஸ்ட்ரேட்டோட பர்மிஷன் வேணும், எஃப்ஐஆர் பதிவு பண்றதுக்கு அவசியம் பர்மிஷன் வேண்டாம். பட் இந்த ஜட்மெண்ட்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்ல எஃப்ஐஆர் பதிவு பண்றதுக்கு மேஜிஸ்ட்ரேட்டை பர்மிஷன் வாங்கிடுங்க, அது இல்லாம நீங்க பண்ண முடியாதுன்னு அந்த லாவையே தலைகீழ மாத்திட்டாங்க. இந்த கான்செப்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா எஃப்ஐஆர் தேவைன்னா மேஜிஸ்ட்ரேட்டை பர்மிஷன் வாங்க கிட்டத்தட்ட குவாஷ் கணக்காக கொண்டு போயிட்டாங்க இதுல. சோ இனி நான் காக்னிசபிள் அஃபென்சஸ்ல கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் இவங்கள்ட்ட போலீஸ்ட கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா கன்சர்ன் போலீஸ் மேஜிஸ்ட்ரேட்டோட பர்மிஷன் இல்லாம எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. ஏன்னா திஸ் இஸ் தி லா.